கோயிலில் வந்து இந்த மணி சத்தத்தை கேட்டாலே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்குது எனக்கா. ஆமாட்டி, எம்பிட்டு மனசு குழப்பமாக இருந்தாலும் இப்படி கோயிலுக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போனோமா மனசு அம்பிட்டு அமைதியாக நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்க. ஏன்டா காலேஜ் பஸ் அங்கே மேலே வந்துட்டான்டா, நான் ஒரு நிமிஷத்தில் வந்துடுவான் ஃபோன் அடித்தாமே. நீ அந்த கரெக்டுன்னா கரெக்ட் டைமுக்கே தான் வருவியா? நான் ஒண்டியும் உட்காந்துட்டு காத்துட்டு கிடக்குறேன். கொஞ்சம் முன்னாடி வந்தா என்னவா? அட நான் என்ன வேணுக்கு நடா லேட்டு பண்ணேன். அந்த பைக்கு காலையில் வெளியவே விட்டுட்டு மறந்துட்டு காலையில் பார்த்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகலை. சரின்னு விட்டு போட்டு நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆகிட்டு. சாப்பிட கூட இல்லை பார்த்துக்க. சரி வா வா, இங்கேயே நின்று இருந்தா அப்புறம் பஸ் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அப்புறம் நாம நடந்து தான் போகணும், இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏண்டா தம்பிங்களா, இந்த கோயில் நட எப்படா திறப்பாங்க? அது தெரியலக்கா, எம்பிட்டு நேரம் ஆகணும்னு. நாங்கள் காலேஜ் போகிறதுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு பார்த்துக்கிடுங்க, அதனால நாங்கள் டெய்லி இங்கே தான் ஏறுவோம். நாங்கள் வரும்போதெல்லாம் திறந்துருக்காது மேக்ஸிமம். எப்போ திறப்பாங்கன்னு தெரியலக்கா. ஊரில் யார்ட்டுன்னா கேட்டு பாருங்க. சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, பஸ் எது வந்துட போகுது. சரிக்கா, நாங்கள் வாரோம். சரி விடுமா நெட்டவள்ளி, பொறுமையாக தான் ஐயர் வந்து திறக்கட்டும். அந்த வரைக்கும் நம்ம உக்காந்துட்டுக்கலாமா? இங்கே உக்காந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்த்துக்க. இந்தா நம்ம கீத்தால வந்திருக்கிறா, நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல. அது வந்து ஊடு வாச்செல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன் நேற்று. தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. சரி, உங்களை நிற்க சொன்னாலும் நீங்கள் நின்றுட்டு கிடக்கணும். சரி, எப்படி கோயிலுக்கு தானே போவீங்க, அதுக்கெல்லாம் நட திறக்கிறதுக்குள்ள 2 மந்தை ஊற்றிக்கிட்டு ஒடியாந்துடலான்னு தான் நானும் சொல்லலை. என்ன இப்போ சொல்லிட்டீங்கன்னா ஊட்டாண்ட உக்காந்துட்டு இருக்க போகிறோம். அதுக்கு இல்லைக்கா, நீங்கள் கோயிலில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் நானும் இன்னும் சொல்லலை. ஆமாம், அதுவும் சரிதான். இப்படி கோயிலில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது கீதா. அட வர அவசரத்தில் நானும் ஊதுபத்தி கற்பூரம் பழம் தேங்காய் எதுவுமே வாங்காமல் வந்துட்டேனே. அதான் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன, எல்லாம் பூசைக்கு ஒட்டுக்கா கொடுத்து சாமி கும்பிட்டு போகலாம். இன்னும் கோயில் திறக்காமல் இருக்குது நட. அது பூசாரி எப்போ வந்து திறப்பா அப்படியே தெரியல. அது சரி, அப்படியே கோயிலை ஒரு சுற்றிட்டு உட்காரலாம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நேரம் ஆகிட்டுங்கிற அவசரத்தில் எதுவுமே ஓடலை. சரி, இப்போ முன்ன கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு ஓடியான்ட்டேன். இங்கே போய் வாங்கிக்கலான்னு. இங்கே ஒன்றும் கடையும் காண மாட்டேங்க. ஆமாம், 4 முடி இங்கே பக்கத்தில் ஒன்றும் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல. நாங்கள் கையோட வரல, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், கோயில் நடை எப்போ திறப்பாங்களா? யாருக்கிட்டனா கேட்டிங்களா? நான் அங்கே நிற்கிறாங்களா, அந்த பசங்கிட்ட தான் கேட்டோம். எங்களுக்கு தெரியலக்கா, நீங்கள் இங்கே ஆறுனா பக்கத்தில் கேட்டு பாருங்கன்னு சொன்னானுங்க. இந்த கோயில் இருக்குதுல்லக்கா, இதில் நோம்பி போட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அம்புட்டு கூட்டம் சாணம் கிசு கிசுன்னு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. சுற்றிலும் இருக்கிற அத்தனை ஊர்லேருந்து வருவாங்க. அவ்வளோ விமர்சையாக பண்ணுவாங்க. அளவு குத்துறது என்ன, காரம் எடுக்கிறது என்ன, அப்படியே ஒரு 3 நாளைக்கு அப்படி கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம், போன வருஷம் நோம்பி போட்டாங்கல்ல, அப்பயும் நான் இங்கே தானே இருந்தேன். வந்தன கோயிலுக்கு ஒன்றைத்தான் பார்க்க முடியல. அப்படியே இந்த சத்திக்கரகம் எடுக்கிறதையும் பார்த்துட்டு நைட்டு 1 மணி ஆகிப்போச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. நானும் வந்தனேக்கா, நானும் அந்த கடையெல்லாம் போட்டிருந்தாங்களா, அங்கே இருந்தேன். இந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்க முடியல. நானும் நம்ம ஆளுங்க அருணாக்குறாங்களான்னு பார்த்தா எனக்கும் யாரும் தென்படலை. நானும் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு நாங்களும் 1 மணி பக்கமாக தான் வீட்டுக்கு போனோம். ஆமாம், கூட்டம் நீக்கி தள்ள ஆகலை. அதில் எங்கிட்ட போய் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த பூச்சாரி என்ன காணோம். வருவாங்கக்கா, வந்துட்டேன். எப்போ வருவாங்களோ பார்த்துட்டே போகலாம், சாமியை பூசை கொடுத்துட்டு. ஆமாம் பத்தியா, வந்துட்டு சாமி கும்பிடாம போனால் அப்புறம் அது நல்லா இருக்காது. எம்பிட்டு நேரம் ஆனாலும் இந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும்.